புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரம் சேர்ல வருவோம். தாழ்மையோட ஒன்று செக்கியா மாட்டேன். 1 யோவான் புஸ்தகத்துல 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அவரில் இளைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை, பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவர் அறியவும் இல்லை. இந்த யோவான் ரொம்ப அழகா சொல்றாரு, அவர்கள் இளைத்திருக்கிற எவனும். எனக்கு திடீர்னு என்னாச்சுன்னா, ஏன் நல்லா கவனிங்க, ஒரு இடத்துல வேலை செய்யணும், அந்த வேலையை நிலைத்திருந்து ஒரு 30 வருஷம் 32 வருஷம் வேலை செய்யும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கணும்? ஒரு பேர் அடி பாருங்க, செட்டில்மெண்ட் கிடைக்கும். அப்புறம் என்ன கிடைக்கும்? பென்ஷன் கிடைக்கும். இல்ல ரயில்வே மற்ற காரியங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட் எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு 30 வருஷம் 32 வருஷம் ஒருத்தர் வேலை செய்யறன்னு சொன்னா அவரை வீட்டுக்கு அனுப்பும்போது என்ன செய்வாங்க? அவர் வாழ்நாள் முழுவதும் அவருக்கு சப்போர்ட்டாக இருப்பதற்கு என்ன செய்யணும்? ஒரு பென்ஷன். அதே ஒரு வேலை செய்யாம வெளியே வந்துட்டாருன்னா என்ன ஆயிடும்? எல்லாமே கட் ஆயிடும். அவன் தேவ சமூகம் என்பது நல்லா கவனிங்க, ஏதோ 1 வருஷம் 2 வருஷம் நிலைத்திருக்கிற ஒரு வாழ்க்கை அல்ல. நித்திய காலமாய் நாம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்க வேண்டும். அவன் நிலைத்திருக்கிற பிள்ளைகளுக்கு தான் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார். சங்கீதத்துல வாசிக்கலாம் 48வது, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்ம என்ன செய்வாரா? நடத்துவார். அப்ப மரண பரியந்தம் நம்மை நேசித்து நம்மை நடத்துகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார்னா அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. நான் சில பேர் பார்ப்பேன், கொஞ்ச காலம் நிலைத்திருப்பாங்க, அப்புறம் என்ன செய்வாங்க? ஆளே இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு பின்மாற்ற ஜீவியம் வரும். ஆனா எனக்கு அன்பான தேவ பிள்ளை, இன்னைக்கு ஆண்டவர் உங்களை எச்சரிக்கிறார். தேவ சமூகத்துல எந்த சூழ்நிலை வந்தாலும், போராட்டம் வந்தாலும், பிரச்சனை வந்தாலும், பாடுகள் வந்தாலும், உபத்திரம் வந்தாலும், யார் ஒரு நிலைத்திருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனத்துல அவர் சொல்றார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, என் நாமத்து நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படு. நல்லா கவனிங்க, கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கை. அடிக்கடி சொல்ற காரியம் தான். என் நாமத்து நிமித்தம் யாருமே நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது உங்களை அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. யாருமே இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்று சாட்சி எல்லாம் கேட்டு பாருங்க. நிறைய இப்ப நீங்களே சொல்லுங்க சாட்சி. யாருமே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் போது ஜனங்க உலகம் நம்மளை ஏற்றுக்கொள்ளாது. நம்மள ஒரு வித்தியாசமா பார்க்கும், ஏதோ வானத்திலிருந்து வந்த மாதிரி பார்க்கும். அப்படி ஒரு வித்தியாசமான சூழ்நிலை ஆண்டவர் சொல்றாரு, என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், முடிவு வரைந்து நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு வரைக்கும் யார் ஒருத்தர் நிலைத்திருப்பானோ அவனுக்கு தான் ரட்சிப்பை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். இப்ப ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நம்மளாம் ஆண்டை தெரிந்து கொண்டிருக்கிறோம், சில பேர் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம், பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். ஆண்டவர் நாம நிலைத்திருந்தா நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை கர்த்தர் நிலைக்க செய்கிறவராக இருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு 2-3 காரியத்தை மாத்திரம் நான் சொல்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது 1 கொரிந்தியர் புஸ்தகத்திலே 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, வேகமா வாசிங்க. விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், இடம் கொள்ளுங்கள், உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடு செய்யப்பட கடவுது. போதும். விழித்திருங்கள், விசுவாசத்திலே. ஆமா, விசுவாசத்துல நிலைத்திருக்கணும் எப்பவுமே. சரி, இப்ப நிறைய பேர் சொன்னாங்க, இப்ப சாட்சி சொல்லும்போது நான் கவனிச்சேன், கர்த்தர் தான் என் கூட இருந்தாரு. எல்லாரும் கைவிடப்பட்ட சூழ்நிலையில நான் இயேசுவை தான் நம்பினேன், ஆனா முடிவு ஆச்சரியமா இருந்துச்சு, கர்த்தருக்கு அற்புதத்தை செஞ்சான்னு சொன்னீங்க. அப்ப விசுவாசம் என்பது 1 கொரிந்தியர் புஸ்தகத்துல 11ஆம் அதிகாரத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது சொல்றாரு, விசுவாசம் என்பது எப்படிப்பட்டதா இருக்குமா? தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வேகமா வாசிங்க. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, எபிரேயர் 11 மன்னிக்கணும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எபிரேயர் 11 ஸ்தோத்திரம்.
விசுவாசமானது நம்பப்படுகிறவர்கள் உறுதியும் காணப்படாதவர்களின் நமக்கு தெரியவே தெரியாது. இப்ப நாளைக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியுமா? தெரியுமா தெரியாதா? தெரியாது. அப்படி தெரிஞ்சா நம்ம என்ன செய்வோம்? உஷார் தான் நீங்க. அப்போ அல்லேலூயா. கடவுளுக்கு சமமாயிடுவாங்க. ஆனா சில பேர் தான் தீர்க்கதரிசி கர்த்தர் வெளிப்படுத்துவார், நம்முடைய ஊழியக்காரனுக்கு வெளிப்படுத்துவார், அது வேற விஷயம். இருந்தாலும் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, நிச்சயமா என் வாழ்க்கை இப்படியே இருக்காது, ஒரு நாள் வரும் கர்த்தர் உயர்த்துவார். யோசேப்பு திடீர்னு அவனை குழியில போட்டாங்க, திரும்ப எடுத்து விற்கிறாங்க. வித்துட்டு அவன் என்ன செய்யறான்? நேரா போத்திபாரோட அரண்மனைக்கு போறான். மீன் பழி வருது. 13 வருஷம் அவன் ஜெயிலுக்குள்ள இருக்கிறான். அப்ப அவன் நினைச்சிருப்பான் இல்லையா, நம்ம சொல்லலாம், என்னடா இது 13 வருஷம் ஜெயில போட்டாங்க, கர்த்தரை நம்பி இருந்தேனே, கர்த்தருக்கு தரிசனம் எல்லாம் கொடுத்தாரு. நல்லா கவனிங்க, நான் திரும்ப சொல்றேன், உங்களுக்கு ஒரு வாக்கு தத்தம் கர்த்தர் கொடுத்திருந்தால் நிச்சயமாய் அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் நடத்துறதுக்கு நல்லா தெரியும். எரேமியா புஸ்தகம் ஞாபகம் வருது. அழுகையோடு விண்ணப்பத்தோடு வருவார்கள், நான் அவர்களை வழி நடத்துவேன். எப்படி நடத்துவார்னா, ஏசாயா 58:11 படி நித்திய, அதாவது கர்த்தருக்கு சொல்ற 58:11 சொல்லுகிறது, நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலத்திலும் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரோட்டை போலவும் இருப்பார். கர்த்தருடைய நடத்துதல் எப்படி இருக்குன்னு சொன்னா, அவருக்குள்ள நிலைத்திருக்கும் பொழுது உலகமே மாறி போனாலும் சரி, எதுவுமே மாறி போனாலும் சரி, உலகத்துல எல்லாமே வற்றி போனாலும் சரி, எலியாவை எப்படி கர்த்தர் போஷித்தாரோ அதே போல கர்த்தருடைய போஷிக்கிறவராக இருக்கிறார். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, யாக்கோபை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். எப்படி தெரிந்து கொண்டார்னா, உபாகமத்தின் புஸ்தகத்துல 32 அதிகாரம் நினைக்கிறேன் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வேதம் இப்படியா சொல்லுகிறது. உள்ள வந்துருங்கப்பா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாழான நிலத்திலும் மூளையிடுகிற அவாந்திர வெளியிலும். நல்லா கவனிங்க, நம்மளாம் எப்படி இருந்தோம் ஒரு காலத்துல? எப்படி இருந்தோம்? பயங்கரமான பரிசுத்தவான்களா இருந்தோமா? பாவ சேர்ச்சியில, உலையான சேர்ச்சியில வாழ்ந்து கொண்டிருந்தோம். உலையான ஒரு சேரு. நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது நான் யோசனை பண்ணி பார்ப்பேன், அடிக்கடி யோசனை பண்ணி பார்ப்பேன். உலையான சேர்ச்சியில் வாழ்ந்த நம்மை கர்த்தர் தூக்கி எடுத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்படிப்பட்ட பார்த்து நான் யாக்கோபு சொல்றேன், ஊழையிடுகிற பாழான நிலத்தில் அவாந்திரமான வெளியில் இருந்த அவனை கர்த்தர் கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணி போல காத்தருளினார். அல்லேலூயா சொல்லுவோமா? நீங்க நினைக்கலாம், போன வாரம் நான் ஒரு இது ஒன்று அனுப்பிச்சேன், எத்தனை பேர் பார்த்தீங்க தெரியல. ஒரு ஊழியக்கார படம் போட்டு, இங்க ஒரு அம்பு, இங்க ஒரு அம்பு, இங்க ஒரு அம்பு, இங்க ஒரு அம்பு, ஊழியக்காரர் இருப்பாரு. நினைக்கலாம், பாஸ்டர் வெள்ளையன்னு சொல்லுமா இருக்கிறாரு, ஒரு வேலை நல்லா வருமானம் வருது. நிறைய பேருக்கு அது ஒரு காரியம் என்னதுமா, பாஸ்டர்னா ஃபாரின்ல இருந்து பணம் வருது. இப்போ எந்த ஃபாரின்ல வருது கிடையாது. கர்த்தருக்கு மோடி எல்லாத்துக்கும் என்ன செய்தாரு? ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நேர ரிசர்வ் பேங்க் வரும். ரிசர்வ் பேங்க் வந்து தான் நமக்கு கொடுக்கலாமா வாங்கலாமான்ட்டு. இப்போ யாருக்கும் வருது அப்படி யாரும் சொன்னா நம்பாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லையா சொல்லுவோமா? அப்போ யோசனை பண்ணி பார்த்தேன். அப்போ ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்ம நடத்துகிறார். எப்ப தெரியுமா? தேவ சமூகத்தில் நிலைத்து இருக்கும் பொழுது கர்த்தர் உன்னை அற்புதமாய் நடத்துகிறவராய் இருக்கிறார். அதனால்தான் ஜெயம் கொண்டுகிறவன் எவனோ. நீங்க வெளிப்படுத்துற விஷயத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அந்த கர்த்தருக்கு சொல்ற கடைசி முதல் அதிகாரத்தை பாத்தீங்கன்னு சொன்னா, அதுல 7 சபைக்கு ஆண்டவர் சொல்லுவார், ஜெயம் கொள்ளுகிறவன். இது ஜெயிக்கிற ஒரு வாழ்க்கை, தோற்று போற வாழ்க்கை இல்லைங்க. பிசாசு பல நிந்தைகளை கொண்டு வருவான், போதை வஸ்துகளை கொண்டு வருவான், திரும்ப சிகரெட் முடின்னு சொல்லுவான், திரும்ப பான்மரா போட்டு சொல்லுவான், திரும்ப தேவ சமூகத்தை விட்டு விலகி போட்டு சொல்லுவான். இயேசு கிட்ட வந்து நீ என்னத்தை கண்டேன்னு சொல்லுவான். சொன்னாங்களே, இயேசு கிட்ட இருந்து உனக்கு கேன்சர் வரலாமா அப்படின்னு சொல்லுவான், எல்லாம் சொல்லுவான். ஆனால் அவனுக்கு செவி கொடுக்காமல் தேவனுக்கு செவி கொடுத்தீங்கன்னா கர்த்தர் உங்களை ஜெயிக்கிறவர்களாய் மாற்றுவார். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திறன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். யார் சொல்றது? இயேசப்பா சொல்ற, நான் ஜெயிச்சம்பா. ஆனா நீங்க யாரு? 1 யோவான் சொல்றது, நீங்க தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். இயேசுநாதர் ஜெயிச்சாருன்னா நாம என்ன செய்யணும்?
ஜெயிக்க முடியலையே சில நேரத்தில் நம்மளால ஆண்டவரை விட்டு தூரம் போயிடுறோமே, ஆண்டவர் மறுதளிக்கிறோமே. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், நீங்கள் தேவ சமூகத்திலே நிலைத்திருந்தால் கர்த்தர் உங்களை நடத்துகிறவராக இருக்கிறார். யார் கைவிட்டாலும் சரி, உலகம் கைவிட்டாலும் சரி, கணவன் மனைவி பிள்ளைகள் உற்றார் உறவினர் யார் கைவிட்டாலும் சரி, கர்த்தர் ஒருவரே உன்னை நடத்துகிறவராக இருக்கிறார். பாருங்க, உபாகமத்துல ரொம்ப அழகா சொல்றா பாருங்க. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த வசனத்தை வாசிக்கும் போது அந்த யாக்கோபு பாருங்க, கர்த்தர் ஒருவரே அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தன் கண்மணி போல காத்தறினார். வரைய சொல்லுவோமா? அதனால கர்த்தர் நமக்கு உணர்த்துவார். ஏன் பரிசுத்தாவின் அபிஷேகம் எப்படி இருக்கு எப்படி கண்டுபிடிப்பீங்க? கர்த்தர் நம்மள உணர்த்துவார். பாவம் செய்ய தூண்டும் போது பிசாசுக்கு கர்த்தர் உணர்த்துவார், இது பாவம், இதை நீ செய்யவே கூடாது, நீ யாரு தேவனுடைய பிள்ளையா இருக்கிறன்னு சொல்லி கர்த்தர் உணர்த்துவார். அப்ப பாருங்க எனக்கு அன்பானவர்களே, ஒரு செடியானது, ஒரு செடி இருக்குன்னு வச்சுங்களேன், அது ஒரு கொடி வரும் இல்லைங்களா? இப்ப திராட்சை செடி இருக்குன்னு வச்சுங்களேன், செடியானது கொடியில நிலைத்திருந்தாதான் மிகுந்த கனிகளை கொடுக்க முடியும். அல்லேலூயா சொல்லுவோமா? தேவனுக்கு மகிமையுண்டான வசனத்தை வாசிச்சு பாருங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் நினைக்கிறேன், யோவான் சுவிசேஷத்துல ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 15ஆம் அதிகாரத்துல 4, 5, 9 வாசிக்கும் போது வேகமா வாசிக்கும். எங்கில் நிலைத்திருங்கள் ஆண்டவர். நல்லா கவனிங்க. இந்த பிரச்சனை யாரு கொடுத்தாரு, எது கொடுத்தாரு, ஏன் கொடுத்தாரு தெரியல. நேற்றுக்கு உட்கார்ந்து கொண்டு நான் ஜோம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்ப திடீர்னு நிலைத்திருங்கள் நிலைத்திருங்கள் நிலைத்திருங்கள். இன்னைக்கு நிறைய பேர் பார்க்குற இன்னைக்கு ஆண்டவருக்கு தூரம் போனவங்க அதிகமா இருக்கிறாங்க. எனக்கு அன்பான தேவ பிள்ளையை திரும்ப நான் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருந்தால் இந்த உலக ஆசீர்வாதம் மாத்திரம் அல்ல, உன்னதத்தின் ஆசீர்வாதத்தை கர்த்தருக்கு தர வல்லவராயிருக்கிறார். பாருங்க சொல்ற, எண்ணி நிலைத்திருங்கள், நானும் உங்களை நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில நிலைத்திராவிட்டால் தானாய் கனி கொடுக்க மாட்டாது. நீங்களும் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் எண்ணிலும் அவனை நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்ன இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா சொல்லுவா? ஆமா, நான் அடிக்கடி யோசனை பண்ணி பார்ப்பேன். ஏசப்பா என்ன தொட்டாரா? ஏசப்பா என்ன தொட்டாரா? நான் ஒரு பயங்கரமான பாவியா இருந்தேன், என்ன தொட்டு அவரும் என்ன ஒரு ஊழியக்காரன் நீதிமானா மாற்றிருக்கிறாரே. ஒரு பழைய பாட்டுக்குது, எதிர்ப்பு தெரியல. அன்பான இயேசு என்னை தொட்டாரே, நம்பாமல் இருப்பேனோ, நம்பாமல் இருப்பேனோ. கைது உற்சாகமா பாடுவோமா? அன்பான இயேசு என்னை தொட்டாரே, நம்பாமல் இருப்பேனோ, நான் நம்பாமல் இருப்பேனோ. கைதடி இருளுமை சூழாதே, தேவ ஒளி உன்னை வழி நடத்தும். இருள் உன்னை சூழாதே,
கடன் நீ கொடுப்ப. கடன் வாங்க மாட்டேன். எத்தனை பேர் கடன் வாங்கணும்? அழிலே சொல்ல போகலாம். உஷாரா கிடைக்கும். வாங்கி ரொம்ப அனுபவப்பட்டுக்கணும். கடன் கொடுக்கிறவளா கத்தவனை மாற்றுவான். அழிலே சொல்லுவோமா, கடன் நீ வாங்காய், கடன் நீ கொடுப்பாய். அதான் ஆண்டவர் சொல்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது லூக்கா 22:28 வாசிக்கும் போது, சீக்கிரம் வாசிங்க. இது ஒரு 3 பாயிண்ட் இருக்குது, எதெல்லாம் நிலைத்திருக்கணும்னு சொல்லி சொல்ல போறேன். லூக்கா சுவிசேஷம் 22:28. மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோடு நிலைத்திருந்தவர்கள் யாரை பார்த்து சொல்றாரு? சீசரை பார்த்து சொல்றாரு. எனக்கு நேரிட்ட சோகத்துல, போராட்டத்துல என்னோட யார் தான் நிலைச்சேன் சொல்றாங்க. உங்க ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்க? ஆண்டவரே, உங்க சகோதரரும் உங்க தாயும் வந்து உங்களை பார்க்கணும்னு விரும்புறாங்க. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒரு வார்த்தை, யார் எனக்கு தாய், யார் எனக்கு சகோதரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? அது நீங்க படிங்க போய். சொல்றேன், நானே சொல்லிட்டேன், உங்களுக்கு படியாது. அப்ப சுவிசேஷம் நீங்க படிக்கணும்னு அர்த்தம். நாங்கள் சுவிசேஷத்தை நல்லா ஒவ்வொரு நாளும் நீங்க நல்லா புதிய ஏற்பாட்டை நல்லா படிங்க. படிக்கிறது நமக்கு தெளிவு உண்டாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இந்த வருஷத்துல ஆண்டவர் சொல்றார், என்னோடு கூட இருந்தவர்களே நீங்க தான். அலையா சொல்லுவோமா? அப்ப இந்த காலை வேளையில திரும்ப நான் சொல்றேன், உன் வாழ்க்கையில கர்த்தர் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால், நீ ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று சொன்னால், நீ உயர்ந்த அடைக்கலத்தில கர்த்தர் உன்னை வைக்க வேண்டும் என்று சொன்னால், சொல்றாருல ஏசாயா 58 கடைசி வசனம் தான் சொல்லுது, பரிசுத்த ஓய்வு நாளை நல்லா கவனிங்க. எனக்கு வெளியே செஞ்சு கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை சொல்ற உண்மையான காரணம் இருக்கும். நேற்று ஒரு வீடியோ கூட அனுப்பிச்சேன். எத்தனை பேர் பார்த்தீங்க தெரியல. ஒரு வயசான பாட்டி, கவனிங்கள, ஒரு வயசான பாட்டி நடக்கூட முடியல, அப்படியே கூண்டு விழுந்து கூட சபைக்கு போகுது. ஆனா நல்ல சுகத்தை பலத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சாக்கு போக்கு சொல்லி கொண்டு சபைக்கு வராமல் இருக்கிறோம். வாசிங்க. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளை உனக்கு இஷ்டமானதை செய்யவே கூடாது. யாருன்னா பங்கனுக்கு கூப்பிட்டா தோ வர ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சையாது, முதல்ல பங்கனுக்கு வரேன்னு சொன்னோம். அதுதானே பதில் சொல்ல மாட்டீங்களா? ஞாயிற்றுக்கிழமைனா ஃபங்க்ஷன் வைங்க, ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீ தானே, அது கவலைப்பட. சர்ச்சு தானே, அதுனா ஒரு 2 ஹவர் விடுங்க, அது கண்டக்காரி நான் வந்துடுவேன். பரிசுத்த ஓய்வு நாளை ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்று கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கப்படி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சோதரத்தில் என்ன செய்வேன்? போஷிப்பேன். இது கர்த்தருடைய வாய் இது சொல்லிச்சு, நாம சொல்லல. எந்த ஒரு மனுஷன் சின்சியரா சபைக்கு போறவனா, கர்த்தரை ஆராதிக்கிறவனா, அதை மனமகிழ்ச்சி நாளா எதுக்கிறானோ அவன் ஒன்றும் செய்வானோ, தானாவே கர்த்தரை உயர்த்திடுவான். அலையா சொல்லுவோமா? எவ்வளவுதான் வேலை வந்தாலும் சரி, எவ்வளவுதான் பிஸியா இருந்தாலும் சரி, அட்லீஸ்ட் மாசத்துல ஒரு 2-3 வாரமாவது இந்த சபைக்குள்ள வந்து கொடுத்தாங்க. மெடிக்கல் லைன்ல இருக்கிறாங்க, சில பேர் சொல்லுவாங்க உங்களுக்கு உயிரை காப்பாத்துற வேலை ரைட்டு, ஆனா ஈவினிங் கூட என்ன செய்யலாம் வந்து அட்டெண்ட் பண்ணணும். அப்ப ஆண்டவர் பாருங்க, அப்படியெல்லாம் நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் செய்யும் பொழுது, நிலைத்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆஸ்வதிக்கிறவராக இருக்கிறார். முதலாவது ஆண்டவர் சொல்றார் 3 காரியம் நிலைத்திருக்கிறதாம் பூமியில. 1 கொரிந்தியர் புத்தகத்துல 13ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, வேகமா வாசிங்க. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. அன்பே பெரியது. நிறைய சொல்லுவோமா? இயேசு கிறிஸ்து மேல் இருக்கிற அன்பு தான் நம்மை கடைசி வரைக்கும் நிலைத்திருக்க செய்யும். நிறைய சொல்லுவோமா?
நாம் அன்பில்லாத தேவன் அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். முதல்ல ஃபர்ஸ்ட் 1 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிங்க. எது நமக்குள்ளே நிலைத்திருக்கும்? கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. நல்லா கவனிங்க கண்பான தேவ பிள்ளையே. பாட்டு கூட பாடுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் அது ஒரு வரி வரும். வானம் பூமி யாவும் ஒழிந்து போனாலும் பாடுவோமா? ஒரு வரி. வானம் பூமி ஒழிந்து போனாலும் உன் வார்த்தை என்றும் மாறாது. உன் வார்த்தை அழிந்து மறைந்து போ. விசுவாசி என்றென்றும் பிழைப்பான். வானம் பூமி ஒழிந்து போனாலும் ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை என்ன செய்யணும்? வாசிக்கணும், தியானிக்கணும். காலையில் எழுந்து நம்ம சரியா பின்னாடி இன்னைக்கெல்லாம் யார் ஜோப் பண்ணுது? காலையில் ஜோப் பண்ணி சர்ச்சைக்கு வந்து மாத்திரம் கை கொடுக்கணும். கர்த்தர் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னா தான் உண்மையாக கை கொடுக்கணும். சத்தியா இதில் முக்கால்வாசியில் கை தூக்கவே இல்லை. ஒருவேளை வெக்கப்பட்டு தூக்கலையா இல்லை இவர் சொல்லி நம்ம தூக்கணும்னு நினைக்கிறீங்களா? நான் கிடையாது. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார். நம்ம நேரம் சாப்பிடுற நம்ம 3 வேளையும் நல்லா சாப்பிடுறோம் இல்லையா? ஆனா ஒரே ஒரு தடவை அட்லீஸ்ட் ஒரு மணி நேரமாவது தேவ சமூகத்துல நிலைத்திருந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலே உங்களை தேர்ச்சுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? சில நேரத்தில் நம்ம யாரும் தேர்ச்ச முடியாது. அந்த நேரத்தில் உட்கார்ந்து கொண்டு வேத வசனங்களை நீ படிக்கும் போது நான் எத்தனையோ முறை நான் இதை உணர்ந்திருக்கிறேன். குழப்பமான சூழ்நிலைகள், போராட்டமான சூழ்நிலைகள் வரும்போது அப்படி பார்ப்பேன். நேற்று கூட டக்கு நான் கீழே விழுந்தேன். முட்டி போய் பயங்கரமா அடிக்குது. ஒரு அடி முட்டி அப்படியே கங்கு இடிச்சுது. இந்த கால் அப்படி நீட்டிக்கிச்சு. கொஞ்ச நேரத்தில் அப்படியே ஷாக் ஆகிட்டு எழுதுக்க முடியல. அப்ப எனக்கு வசனம் ஞாபகம் வருது. என் கால்கள் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் பொழுது கர்த்தாவே உடைய கிருபை என்னை தாங்குகிறது. அப்ப யோசனை பண்ணி பார்த்தேன், இந்த வசனம் எப்படி வந்துச்சு? வசனத்தை நம்ம வாசிக்கும் போதுதான் அதை அபியாசப்படுத்த சொல்லுவாங்க. வாசிக்கணும், நேசிக்கணும், சுவாசிக்கணும். வசனம் நம்ம எப்ப நமக்குள்ள இருந்தாதான். இயேசு கிறிஸ்து கூட பிசாசு எப்படி துரத்தினாரு? வசனத்தின் மூலமாய், வார்த்தையின் மூலமாய். எழுதியிருக்கிறதே அவன் சொல்றான். ஆண்டவர் பதில் சொல்றார், இப்படி எழுதியிருக்கிறதே. அல்லேலூயா சொல்லுவோமா? காண புதியும் உங்களுடைய தூதர்கள் உங்கள் கரங்களில் ஏற்றிக்கொண்டு போவார் என்று எழுதியிருக்கிறதே. பிசாசுக்கு வசனம் தெரியும். நல்லா கவனிங்க, நம்மளோட அதிகமா தெரியும் பிசாசு. நீங்க வசனத்தை சொல்லி ஜெபிக்கும் போதுதான் கர்த்தர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். ஏன் உங்களுக்கு அடிக்கடி ஜெபிக்க சொல்றது தெரியுமா? சில பேர் ஜெபிக்கும் போது குறைஞ்சது 10 வசனமா சொல்றாங்க. சில பேர் வசனமே இருக்காது. காலையில ஜோபன் சொன்னா ஒருத்தர் இங்க போய் அங்க போனா, அங்க போனா, ஐசா போனா, அங்க போனா, அம்பத்தூர் போனா, அப்படியே போய் சுத்தி வந்தேன், இதான் பண்ணுவாங்க. தவிர ஒரு வார்த்தை கூட என்ன இருக்காது? வசனம் இருக்கு. நல்லா கவனிங்க. வசனம் வாழ்க்கையில இருந்தா வசனம் வாழ்க்கையில வராது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தரின் வசனமும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்குங்க. வசனத்தின் மேல வாஞ்சியா இருங்க. யாராவது பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, துக்கமா இருக்கீங்களா சிஸ்டர்? கவலைப்படாதீங்க, உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று பைபிள்ல சொல்லியிருக்கு. நான் பின்னாடி என் வண்டியை எழுதிட்டேன், நான் உன்னை எப்படி கைவிடுவேன்னு சொல்லி. கொஞ்ச நேரம் என் பின்னாடி ஃபாலோ பண்ண வந்தார். நல்லா பாடி பில்டர் மாதிரி இருக்கிறார். வந்து டக்கு நிறுத்தினார், பயந்துட்டார். என்னடா திடீர்னு பின்னாடி திரும்பி பார்த்துட்டு சொல்றாரு, நான் பல ஒரு மாதிரி குழப்பத்துல போனேங்க. திடீர்னு உங்க வண்டியை பார்த்தேன். இந்த வண்டி வசனத்தை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா இருந்தது சார், ரொம்ப தேங்க்யூ சார் அப்படின்னு போறேன். நான் உங்க எப்படி ரொம்ப குழப்பத்துல போயிருந்தேன். திடீர்னு நீங்க வண்டி பின்னாடி எழுதிக்கிற வசனத்தை பார்த்தேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிப்போச்சு. அப்ப பாருங்க, இந்த வசனம் ஒரு மனுஷனை தேர்ந்தெடுத்து சொன்னா, அப்ப இந்த வசனம் எப்படிப்பட்டதுன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது.
இந்த வானம் பூமி இருக்கிற வரைக்கும் இந்த வசனத்தில் நீங்கள் நிலைத்திருக்கும்படியாய் கர்த்தர் கொடுத்தார். டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 5 அதிகாரமாவது படிச்சுடுங்க. புதிய ஏற்பாடோ பழைய ஏற்பாடு டிக் பண்ணி வச்சுங்க. ஒரு சில பேர் ஒரு நாள்ல பைபிள் படிக்கிற ஆளா இருக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு? ஒரு மாசத்துல படிக்கிறவங்களா இருக்கிறாங்க, ஒரு வருஷம் படிக்கிறவங்களா இருக்கிறாங்க, 10 வருஷமா படிச்சுக்கிறது இருக்குது. அது வேற லிஸ்ட். ஆனா வசனத்தின் மேல் வாஞ்சியா இருந்தீங்கன்னா அந்த வசனத்தின் மேல் கட்டப்பட்ட வீடு தான் என்னதுமா நிறைஞ்சிருக்கும். மணல் மேல் கட்டப்பட்ட வீடு நிறைஞ்சிருக்காது. நல்லா ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் போட்டு தான் வசனத்தின் மேல நீங்க கட்டப்பட்டீங்கன்னா அஸ்திவாரங்கள் அசையவே அசையாது. நீங்க சொல்லுவோமா? இரண்டாவதாக ஆண்டவர் சொல்றாரு 1 யோவான் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, 1 யோவான் 2:27 வாசிக்கும் போது, சீக்கிரம், நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதே இல்லை. அல்லேலூயா சொல்லுவோமா? அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைலாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுவோமா? யாரெல்லாம் அபிஷேகம் பெற்று கை தூக்கு பார்க்கலாம். எல்லாமே கம்மி கம்மியா தான் இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் பெற்ற அபிஷேகம் உங்களுக்குள்ள நிலைத்திருக்குதாம். எல்லாமே அது உங்களுக்கு வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோம். யாரும் உங்களுக்கு போதிக்க வேண்டிய அவசியமே அதுக்காக சர்ச்சைக்கு வர மாட்டேன்னு போறீங்க. கர்த்தர் நீங்க வேதத்தை படிக்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு சில வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். நீங்க வேதத்தை படிச்சு பாருங்களேன். தனிமையா உட்கார்ந்து கொண்டு கர்த்தருக்கு சொல்றது கூட அந்த பாட்டு பாடணும். தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்தது நான் மறப்பேனும். ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிற தேவ பிள்ளையை நான் சொல்றேன். மனுஷனால தூற்றப்படும் போது சரி, மனுஷனால வெறுக்கப்படும் போது சரி, மனுஷர் உங்களை அற்பமா என்னும் போது சரி, நீங்க யாரை குறித்து கவலைப்படாதபடிக்கு இயேசு கிறிஸ்துவின் சமூகத்தில் ஜெபித்து இந்த வேதத்தை வாசிக்கும் போது உண்மையாவே கர்த்தர் ஒரு நிலை நிற்கப்படுகிறவராக இருக்கிறார். அபிஷேகம் எப்ப தெரியுமா போவோம்? எப்ப போவோம்? கர்த்தரை விட்டு பின்மாற்றமா? அவருக்கு பிரியமில்லாத செய்யும் போது, ஆவியானவர் துக்கப்படுத்தும் போது கர்த்தர் நம்மளை விட்டு போயிடுவார். அவர் போறது யாருக்குமே தெரியாது. வித்தியாசமா இருக்கும் அந்த நேரத்துல. சிம்சோனை பார்த்து சொல்றாங்க, சிம்சோனே பெலிஸ்தியர் உட்கார வந்துட்டாங்கன்னு சொன்ன உடனே அந்த அவன் கட்டப்பட்டிருக்கிற கையெல்லாம் அறுத்துக்கிட்டு போறான். ஏன்னா அவனுடைய மேல தேவனுடைய அபிஷேகம் இருக்குது. கடைசியா கேட்கறாங்க அந்த தெரியல, அபிஷேகம் எங்கிருந்து வருது, எப்படி வச்சுக்கிறாங்க இந்த விஷயத்தான் ரொம்ப நாள் சொல்லாம இருந்தா கடைசியா செஞ்சுட்டான். சொல்லிட்டான், என்னை சுற்றி 7 சடை இருக்குது, அந்த கட் பண்ண அபிஷேகம் போயிடும். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆனா கடைசி நேரத்தோட சிம்சோன் வேண்டாம். ஆண்டவரே ஒரு விஷயம் என்ன செய்யும்? மன்னியும், நினைத்தருளும் ஆண்டவரேன்றான். அப்பதான் வேதம் சொல்லுகிறது, அவன் உயிரோடு இருந்து கொண்டவர்களை பார்க்கிறோம், அவன் மரிக்கும் போது கொண்டவன் அதிகம். அல்லேலூயா சொல்லுவோமா? இப்போ சொன்ன ஒருவேளை நீ அபிஷேகத்தை இழந்து போயிருந்தால், தேவ சமூகத்தில் உபவாசித்து கர்த்தாவை இழந்து போன அபிஷேகத்தை, இழந்து போன வல்லமையை, இழந்து போன கிருபையை, இழந்து போன ஜெப ஆவியனுக்கு தாருங்க ஆண்டவரே. அப்படி கேட்கும்போது கர்த்தரோடு கொடுக்கிறவராக இருக்கிறார். அதே மாதிரி சுவாசி உபவாசித்து ஜெபிக்கணும். நமக்கு உபவாசம் தான் நமக்கு பிடிக்காத விஷயம் உபவாசம். உபவாசத்தை ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. மூணாவதாக ஒரு காரியம் சொல்றேன். 2 யோவான் புத்தகம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. நான் முடிக்க போறேன் சீக்கிரம். 2 யோவான் புத்தகம் 9ஆம் வசனம். கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். கிறிஸ்துவின் உபதேசத்திலே நான் சொல்றதெல்லாம் நீ கேட்கக்கூடாது. ஒரு ஐயா தான் சொன்னார், நான் கூட சொல்லியிருக்கிறேன். என்ன சொன்ன தெரியுமா? உன் மனைவி நீ சகோதரின்னு கூப்பிடணுன்ற. எப்படி? உன் மனைவி நீ சகோதரி என்று கூப்பிடணும். நான் சொன்ன பைபிளில் போட்டுருந்தா சொல்லுங்க அப்படின்னு. அப்படியெல்லாம் இல்லை. நம்ம அந்த மாதிரி பிரமாணம் இருந்த பிரமாணத்தை கூப்பிட்டு போடுங்க. கடைசியா சொல்லுவோமா? அப்ப என்னன்னா கிறிஸ்துவின் உபதேசம் என்ன? என்ன உபதேசம்? அது ஒரு பக்கம். அவர் என்ன சொன்னாரு? வசனம் இருக்குங்க. ஆண்டோட உபதேசம் என்ன? அப்புறம் வெரி குட். அப்புறம் உலகம் விட்டு முடிவு சக நாட்டில் உடனே கூட இருக்கிறேன்.
என்ன சொன்னாரோ அதுதான் உபதேசம். பைபிளை படிச்சிங்க, 4 சுவிசேஷம் படிங்க. ஆண்டவர் என்னென்ன காரியங்களை சொன்னாரோ அதுதான் உபதேசம். அந்த உபதேசத்தில யார் ஒரு நிலைத்திருக்கிறாங்களோ யார் அவங்களை ஏமாற்றவே முடியாது. யார் என்ன சொன்னாலும் சரி, கிறிஸ்துவின் உபதேசம் உனக்குள்ள இருந்தா, ஏன்னா நித்திய ஜீவனை கொடுக்கிறவர் அவர் ஒருத்தர் மாத்திரம்தான். வேற யாரும் நித்திய ஜீவனை கொடுக்க முடியாது. கிறிஸ்துவ சாவுக்கு பயப்பட மாட்டாங்க. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய பரிசுத்தவானுடைய மரணம் அவர் பார்வைக்கு அருமையா இருக்குதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, நமக்கு ஒரு நம்பிக்கை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், நமக்கு ஒரு விசுவாசத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவர் யாரெல்லாம் விசுவாசிக்கிறவளோ, வேதம் சொல்லுகிறது, யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, யோவான் 11:25 வாசிக்கும் போது, இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அப்ப என்ன, நல்லா கவனிங்க. எனக்கு அன்பான தேவ சமூகத்தில் எந்த ஒரு முறுமுறுப்பும் இருக்கவே கூட. சோதனைகள் வரும்போது பாருங்க, வேதத்துல வாசிக்கிறோம், யாத்திராம புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்துல கர்த்தர் அழகா கொண்டு வர்றாரு. அப்போ ஒரு தடை ஒரு ஜனங்கள் முறுமுறுக்கிறாங்க. யாத்திராமம் 15:24 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து என்னத்தை குடிப்போம் என்கிறார்கள். கூப்பிட்டான், மரத்தை காண்பித்தார், தண்ணீர் போட்டவுடனே, ஆமென் அல்லேலூயா சொல்லுவோமா? பாருங்க, சீன் வனாந்தரத்துல வராங்க வெளியே, கர்த்தர் கொண்டு வராரு. எத்தனை வருஷம் கொண்டு வராரு? 40 வருஷம். 440 வருஷம் அடிமையா இருந்தாங்க. 430 வருஷம் அடிமையா இருந்தாங்க. கர்த்தர் கொண்டு வராரு. கொண்டு வரும்போது என்ன செய்யறாங்க? வர வழியில என்ன போச்சு? தண்ணீர் இல்ல, கொஞ்சோண்டு தண்ணி இருக்குது ஒரு குட்டையில. அந்த தண்ணியை போய் குடிக்கிறாங்க. தண்ணி எப்படி இருக்குது? கசப்பா இருக்கு. சில நேரத்துல கசப்பு வாழ்க்கையில வரும். வருமா வராதா? எப்பவே சந்தோஷம் நமக்கு இருக்காது. துக்கமும் வரும், போராட்டம் வரும், பிரச்சனைகள் வரும். ஆனா அதுதான் வேதம் சொல்லுகிறது. அவங்க சொல்றாங்க, போய் குடிக்கிறாங்க, கசப்பா இருக்குது. அல்லேலூயா. அப்பதான் மோசே ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கிறார், ஆண்டவரே நீங்க என்ன செய்யணும்? ஒரு மரத்தை கர்த்தர் காண்பிக்கிறார், வெட்டி போடுறாங்க, முடிஞ்சு போச்சு கதை. அப்ப எல்லாவற்றுக்கும் சொல்யூஷன் யாருன்னா இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அவர் உனக்குள்ள வந்துட்டாருன்னா உன் கசந்து போன வாழ்க்கையை அவர் மதுரமாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். பாட்டுக்குதுல, மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு.
அதிகாரம் 2:7 வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வனாந்திரத்திலே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லோரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து நல்லா கவனிங்க. கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கும் போது சில காரியங்கள் வரும். ஆனா முறுமுறுப்பு கோபரிக்கு வரவே கூடாது. எப்பவுமே கர்த்தரை குறித்து பேசக்கூடாது. என்ன கர்த்தர், நீங்க என்ன பண்ணீங்க? இவ்வளவு தூரம் நான் உபவாசம் இருக்கிறேனே. யோபு என்ன சொன்னாரா? யோபு என்ன சொன்னாரு? அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற அவரை சோதித்த பின் நான் என்ன பண்ணுவேன்? பொன்னாக விளங்குவேன். ஸ்டேட்மெண்ட் இருந்து கொண்டே இருக்கணும். அப்பதான் கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்க முடியும். வாசிங்க அந்த வசனத்தை. 16:2. அந்த வனாந்திரத்திலே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லோரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்துப்போனோமானால் தாவிலை அப்படின்னா தேவலைன்னு சொல்றேன் இல்லையா? செத்து போனா தேவலை, அது தாவிலை அப்படின்னு இருக்கும். செத்து போனா தாவிலை. நான் என்ன பண்ணோம்? இந்த கூட்டம் முழுவதையும் நாங்க எவ்வளவுதான் அடிமையா இருந்தாலும் என்ன செஞ்சு சாப்பிட்டோம்? நல்லா கறி இருந்துச்சு, வெங்காயம் இருந்துச்சு, பூண்டு இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டு 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 நாங்கள் ஜாலியாக இருந்தோம், அடிமைத்தனமாக இருந்தாலும். ஆனால் ஆண்டவர் கொடுக்குற மன்னா, தேவனுடைய மன்னாவை ஜனங்க என்ன செய்றாங்க? வெறுக்க ஆரம்பிச்சாங்க. 7ஆம் வசனத்தை வாசிங்களேன். விடியற் காலத்தில் மகிமையும் காண்பீர்கள். முறுமுறுப்புகளை கர்த்தர் கேட்டிருக்கிறார். ஒருவேளை எனக்கு அன்பான சகோதரிய சகோதரனே, ஆண்டவரே ஏன் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட போராட்டம் வந்து கொண்டிருக்கிறது? ஏன் என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட பிரச்சனை வந்து கொண்டிருக்கிறது? ஏன் என் வாழ்க்கையில் இப்படி காரியம் நடக்க சொல்லி ஒருவேளை முறுமுறுத்து கொண்டிருந்தா கர்த்தர் சொல்றாரு, எனக்குள்ள நீ நிலைத்திருமா, என் வசத்துல நிலைத்திரு, என் வார்த்தையில் நிலைத்திரு, ஜபத்தில் நிலைத்திரு. எல்லாவற்றையும் மாற்றி, உன் கசப்பான வாழ்க்கையை மாற்றி, மாறாவை மாற்றி, உன்னை மதுரமாய் மாற்றுகிற தேவனோடு கூட இருக்கிறார். அநீதியா சொல்லுவோமா? முறுமுறுப்புலாம் கர்த்தர் கேட்டிருக்கிறார். அடிமைத்தன ஆவி நமக்குள்ள இருக்குது. என்ன அடிமைத்தனம்? இயேசுநாதர் சொல்றார், வாசி பாருங்களேன். 8:31 யோவான் சுவிசேஷத்தை வாசிக்கும் போது, சீக்கிரம் வாசிங்க, ஒரு சொல்லி நான் முடிச்சிடறேன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள். நல்ல கவனிங்க. இந்த சத்தியத்தை யார் ஒருவர் அறிந்து கொள்கிறார்களோ அந்த சத்தியமே அவர்களை விடுதலை ஆகும். சில பேருக்கு விடுதலை இல்லை. இவரே சொல்ற, அப்போஸ்தலன் பவுல் சொல்ற, நிர்பந்தமான மனுஷன் நான், யார் எனக்கு விடுதலை கொடுக்க முடியும்? யார் எனக்கு விடுதலை கொடுக்க முடியும்? நிர்பந்தமான மனுஷனா நான் இருக்கிறேன். ஆனா வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து உனக்கு விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது, பிரதியுத்தரமாக நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறோம், நாங்கள் யாருக்கும் அடிமையே கிடையாது சொல்லி சொல்றாங்க. எப்படி சொல்லுவீர்கள் சொல்றாங்க? பிரதியுத்தரமாக பாவம் செய்கிற எவனும், குடிக்கிற எவனும், குடிக்க அடிமை இருக்க, பீடி சீடு பிடிக்கிற எவனும், அப்படி சொல்லுங்க, சினிமா பார்க்கிற எவனும், என்ன நீ கூட சேர்ந்து எதெல்லாம் அடிமையை நம்ம படுத்துக்கிறோம், அது நம்ம அடிமையா இருக்கிறோம். ஆனா வேதம் சொல்ல தொடர்ந்து வாசிக்கிற வசனத்தை, பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அடிமையாக நிலைத்திருக்க முடியாது, நிலைத்திருக்கிறார். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினார். இன்னைக்கு கர்த்தர் உங்களை விடுதலையாக போறார். சொல்லுவா, எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் என வேதம் சொல்லுகிறது. 1 யோவான் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரத்துல, நாம் பாவி என்று நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது, அவர் பாரு, அந்த வசனம் ரொம்ப அருமையான வசனம். 1 யோவான் புஸ்தகம், நமக்கு பாவம் இல்லை என்று சொல்லுவோமானால் நம்ம நாமே வஞ்சிக்கிறவர்களா இருப்போம். சத்தியம் நமக்குள்ள இருக்காது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு
அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த காலவேளை திரும்ப நான் சொல்றேன், ஆண்டவர் சமூகத்தில் நிலைத்திருப்பது தான் பெரிய விஷயம். முடிவு பறித்து நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். முதல்ல நிலைத்திருக்கணும், வசனத்தில் நிலைத்திருக்கணும். தயவு செய்து ஜெபத்தோட விட்டு, ஜெபம் என்பது சாப்பாடு, வசனம் என்பது தண்ணீர். சாப்பிட்டு தண்ணி குடிக்கலாம், நீ அவுட்டு. ஒரு வேளை 2 நாள் 3 நாள் இருக்கலாம், தண்ணி இல்லைனா நீ அவ்வளோ தான். அப்போ வேத வசனம் உனக்குள்ளே இல்லைன்னா உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. 2வது, நீ பெற்ற அபிஷேகம் உனக்குள்ளே நிறைத்து இருக்கிறது. அந்த அபிஷேகத்தை கர்த்தர் வச்சுக்கிறார். அந்த அபிஷேகம் போகிற மாதிரி நடந்துக்காதீங்க. தயவுசெய்து சொல்றேன், பரிசுத்த ஆவியை விட்டு தூரம் போகிறது போல நீ நடக்க வேண்டாம். 3வதாக அவர் சொல்ற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவருடைய உபதேசத்தில் என்ன செய்யுங்க, ஆண்டவர் என்னென்ன சொன்னாரோ அந்த பைபிள்ல அதுக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தருடைய ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். பூமியின் உயர்ந்த இடங்களில் ஏறிக்க பண்ணி தகப்பனாகிய என்னது யாக்கோபின் சுதந்திரத்தினாலே உன்னை போஷிப்பேன்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். இதெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு காரியம். ஒருவேளை வாழ்க்கையில் இது இல்லைன்னா இதுக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, எப்படி அந்த கொடியோடு கூட செடி இணைந்திருக்கிறதோ, அந்த செடியோடு கூட கொடி இணைந்திருக்கிறதோ, அதுபோல உம்மோடு கூட நாங்கள் இணைந்திருக்கிறோம். ஆண்டவர் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் ஒப்பும்போது சொல்றாரு, பிதாவே நீ எனக்கு கொடுத்த இவர்களை திருமணம் உள்ள கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். அதுபோல பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக குமாரனாகிய இயேசு நம்ம கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுக்கும்போது பரிசுத்தமுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். எல்லா கண்களை கூடி தேவ சமூகத்தில் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் கிளை நறுக்கிறார், களை பிடுங்கிறார். நம்ம கூட சேர்ந்து வளர்ற கலைகளெல்லாம் கர்த்தர் நறுக்கும் போது நம்ம பயப்படுறோம். ஒரு பாட்டு கூட இருக்கு, கிளை நறுக்கி வீடுங்கி கர்த்தரே காத்தென்னை சுத்தம் செய்தீர், உம் பாதம் பணிந்து தேவன் நமக்கு நிலைத்திருக்க சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார். தேவ சமூகத்தை நிலைத்திருக்கும் பொழுது அவர் கொடுக்கப்படுகிற அந்த ஒரு கொடுக்க போகிற மகிமையான ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்கிற தேவ பிள்ளைகளை மாறும். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா?
ஒரு பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குமாரனாகிய ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்தான தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தொடர்ந்து நடைபெறும் பிரதிஷ்டை ஆராதனைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஜெபம் பண்ண பிறகு